என்ன சாந்தி இது? உன் முகத்துல எந்த வருத்தமும் தெரியலையே. என்ன வருத்தம்? என்ன தெரியாத மாதிரி பேசுற? ஃபேமிலி கோர்ட்ல உன் டைவோர்ஸ் கேஸ் இருக்கு. நாள் ஓடிட்டே இருக்கு. கோர்ட் கொடுத்த கெடு முடிஞ்சிருச்சுன்னா கார்த்திகை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு அந்த ரம்யா கூட சேர்த்து வச்சிரு அபிராமி. அது என்ன சாதாரண காரியமா? இல்ல அவ்வளவு சுலபமா தான் முடிஞ்சிருமா? சட்டத்தை அபிராமி நம்பராலே ஒழிய அதையும் மீறிய விஷயங்கள் நிறைய இருக்கு. பாலாஜி நம்மெல்லாம் இருந்து விட்டுருவோமா என்ன? இல்ல நந்தினி, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இப்பெல்லாம் எதுவும் நேர்மையா நியாயமா நடக்கிறது இல்ல. தப்பான வழியில ஒருத்தர் அடிச்சு முன்னேற பாக்குறாங்க. நியாயமான வழிதான் ஜெயிக்குதுன்னா சாந்தி இப்படி தம் புருஷனை கோட்டை விட்டு நிப்பாளா? நீங்க அபிராமியை மட்டுமே பாக்குறீங்க. ஆனா கார்த்திகை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நடக்கிறது நல்லதாவே நடக்கும். சாந்தி சொல்ற மாதிரி அப்படி அசத்தை இருந்துடக்கூடாது நந்தினி. சாந்தி கார்த்திகை சேர்த்து வைக்கிற பொறுப்பை நீ தான் எடுத்திருக்க. ஆமா, அதை நான் மறக்கல. ஆனா என் அப்ரோச் வேற மாதிரி இருக்கும். அதுக்கு முதல் ஸ்டெப்பா நம்ம சிலது செய்யணும். அவனோட அண்ணி அபிராமி மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கான். சரி, அந்த டாபிக் இப்ப வேண்டாம். முக்கியமான பிரச்சனை என்னன்னா, ரம்யாவை கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவன் நினைக்கிறான். ரம்யாவோட ஒரிஜினல் கலரையும் கசப்பையும் கார்த்திகோட மனசுல ஏத்தணும். அப்பதான் ரம்யாவை பார்த்தா கார்த்திக் வெறுப்பான். அப்படி ஒரு நிலைமை வந்தா அபிராமியோட திட்டம் க்ளோஸ். வர வர பாலாஜி அபிராமி மாதிரி ஆயிட்டு வராரு. பாலாஜி, நந்தினி, சாந்தி கூட்டணியா? அப்ப ரம்யா சொன்னது சரிதான். இந்த நந்தினியை விட்டு வைக்க கூடாது. கேசவ், அங்க பாரு. நம்மள நோட் பண்றதே இவனுக்கு வேலையா போச்சு. ஒரு நாளைக்கு இவனுக்கு வச்சுக்கிறாரு. வா அர்ஜுன். என்ன கேசவ், எனக்கெல்லாம் டீ இல்லையா? என்ன அர்ஜுன், உனக்கு இல்லாமலா? டேய் முருகா, ஒரு ஸ்பெஷல் டீ கொண்டு வா. தம்பி, நீ தான் எனக்கு வேலை வாங்கி கொடுத்த. ஆனா உனக்கே வேலை இல்லைங்கிறப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அப்படிலாம் ஏன் பேசுறீங்க? நீங்களாம் வேலை செஞ்சுட்டு சந்தோஷமா இருங்க. கெட்ட பேரு வாங்காதீங்க. அதுதான் எனக்கு முக்கியம். நீ சொல்றது கரெக்ட் தான். நல்லவனா இருக்கிறவங்களுக்கு எப்படி எல்லாம் கஷ்டம் வருதுன்னு இப்பதான்ப்பா புரியுது. கேசவ், ஆனா அதுலதான் திருப்தியே இருக்கு. உண்மையை எப்பவுமே பேசிட்டே இரு. மனசு எவ்வளவு லேஸ் ஆகுது பார். அர்ஜுன், ஒன்ன போய் ஃப்ராடுன்னு சொல்லிட்டாங்களா அர்ஜுன்? அதான் எங்களால தாங்கிக்க முடியல. அட அதை விடுங்க, உண்மை என்னைக்குமே ஜெயிக்கும். உண்மையிலே சொல்ல போனா இந்த ஃபேக்டரியில வேலை செய்யவே பிடிக்கல. அதுவும் அந்த முரளி இருக்கானே, எங்களை பத்தி தேவையில்லாதெல்லாம் முதலாளிகிட்ட போட்டு கொடுத்துட்டே இருக்கான். இப்ப நாங்க உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறத கூட அங்க நின்று அந்த முரளி நோட் பண்ணிட்டே இருக்கான். அர்ஜுன், அவன் தான் முதலாளி கூட சேர்ந்து சதி பண்ணி உன் மேல பழி வர மாதிரி செஞ்சிட்டான். அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். நான் அதை பத்திலாம் கவலைப்படல. புது பிசினஸ் ஒன்று ஆரம்பிக்க போறேன். அதுக்கான வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. உண்மையை சொல்ல போனா அந்த கம்பெனி விட்டு வந்தது எனக்கு அதிர்ஷ்டம் தான். நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. அர்ஜுன், எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா குரல் கொடுக்க நீ இருந்த. ஆனா
நீ இந்த கம்பெனில இருந்து வேலையை விட்டு போனதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் அனாதை ஆயிட்டோம். உண்மையை சொல்றேன் அர்ஜுன், நாங்கெல்லாம் அரை மனசோட தான் இங்க வேலை செய்யறோம். ஆமா அர்ஜுன், தப்பு தப்பு, அப்படிலாம் பேசக்கூடாது. நீங்க யாருமே என்னைக்குமே காரணம் இல்லாம அந்த வேலையை விட்டு வரக்கூடாது, புரியுதா? அதையும் மீறி நீங்க வந்தீங்கன்னா அதுதான் எனக்கு கெட்ட பேரு. அர்ஜுன் சொல்றதும் கரெக்ட் தான். இப்போ நாம பொறுமையா இருப்போம். அந்த முதலாளி ஏதாவது வேலை காமிச்சா அப்புறம் நம்ம யாருன்னு காட்டுவோம். நீ 1000 தான் சொல்லு அர்ஜுன். இப்ப இருக்கிற வேலை நிரந்தரமா இருக்குமாங்கிறதே எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அப்படி ஒருவேளை எங்களுக்கு வேலை போச்சுன்னா நீ ஆரம்பிக்க போற புது கம்பெனில எங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேன். என்னம்மா நீங்க எப்படி பேசுற? நீங்க வேற நான் வேறையா? நான் என்னைக்குமே உங்களை கைவிட மாட்டேன். முதல்ல நான் பிசினஸ் ஆரம்பிச்சு அது கொஞ்சம் ஸ்டடி ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். நான் என்னைக்குமே உங்க பக்கம் தான், புரியுதா? அப்புறம் என்ன வழக்கம் போல அண்ணனுக்கு அக்கௌண்டா இல்ல? அது வந்து இல்ல இல்ல, இன்னைக்கு செலவுல நான் பாத்து. ஹலோ, இன்னைக்கு நீ தான் எங்க கெஸ்ட், நாங்க தான் வாங்கி தருவோம். ஹலோ வாமா. வா அர்ஜுன். ஏமா இப்படி விந்தி விந்தி நடக்கிற? ஒண்ணும் இல்ல மாமா, உங்க உடம்பு குணமாகணும்னு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில்ல 108 தடவை அடி பிரதட்சணம் பண்ணேன். இந்தாங்க மாமா பிரசாதம். அடப்பாவுமே, ஏமா இப்படி வருத்திக்கிட்டு இருக்கிற? இதுக்கு ஏமா பாவம் இவ்வளவு கஷ்டப்பட்ட? என் உடம்ப கவனிக்கு தான் ஸ்பெஷலா டாக்டர் நந்தினி வந்திருக்கால. ஆண்டவனை ஏன் பாவம் ட்ரபிள் பண்ற? என்னதான் உங்களை டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தாலும், நந்தினி மாதிரி டாக்டர் அம்மா வீட்ல வந்து பார்த்தாலும், எல்லாத்த விட பெரிய டாக்டர் கடவுள் தானே. அதான் அவர்கிட்ட வேண்டிட்டு வந்தேன். ஏது வர வர உன் அத்தை மாதிரியே உனக்கும் பக்தி ஜாஸ்தியாயிட்டே வருது. மாமா, இப்ப அத்தைய பத்தி பேசி நீங்களே உங்க பிரஷர் ஏத்திக்காதீங்க. அவங்களுக்கு தான் உங்க மேல அக்கறை எல்லாம் போயிடுச்சு. 1000 டாக்டர்ஸ் உங்களை பார்த்துக்கிட்டாலும், நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டாலும், உங்களை பக்கத்துல இருந்து கவனிக்க வேண்டியது அத்தை. அவங்களுக்கு உங்க நினைப்பு எல்லாம் போயிடுச்சு. வீணா நீங்க அவங்கள பத்தி நினைச்சுக்கிட்டு கோவப்பட்டு திட்டி எதுக்கு மாமா? வேணாம், அத்தைய பத்தின பேச்சு இப்ப வேண்டாம். சரி, நான் பேசல. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீங்க நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். ஆமா, இன்னைக்கு உங்களை செக்அப் பண்ண நந்தினி வந்தாங்களா? ஏன் திடீர்னு கேக்குற? இல்ல மாமா, அவங்க வந்து டெஸ்ட் எல்லாம் பண்ணாதான் டைமுக்கு மருந்து கொடுக்க முடியும். ஒருவேளை அவங்க வராம போயிடுவாங்களோன்னு தான். இல்ல, கவலைப்படாத, எல்லாம் கரெக்டா வந்துருவா. அவங்க இன்னைக்கு வர்றது சந்தேகம்தான். ஏன்னா நான் அவங்கள சாந்தி பாலாஜியோட ரெஸ்டாரண்ட்ல பார்த்தேன். நமக்கு பிடிக்காத சாந்தியோட அவங்கள பார்த்ததும் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் மாமா. Now I follow. இதான விஷயம். என்ன மாமா? கார்த்திக் முன்னால ஆர்மில இருந்தாலமா, அப்ப இந்த நந்தினி பொண்ணு அங்க டாக்டரா இருந்திருக்கு. அப்பவே இவங்களுக்கு எல்லாம் பழக்கம். They are old friends. அவங்க ஒருத்தர் யாரை எப்ப வேணா பாப்பாங்க. நந்தினி என்ன நம்ம வீட்டு பொண்ணா கண்ட்ரோல் பண்றதுக்கு? அது நாகரிகம் இல்ல. நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. வேற எப்படிமா சொல்றது? கட்டின பொண்டாட்டியே நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிற. இன்னொருத்தர போய் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? விடு, போமா, போய் கொஞ்சம் டிஃபன் எடுத்து வை. பிரச்சனை பெருசாகும் நினைச்சா இவர் இப்படி பேசுறாரு. இது வேற மாதிரிதான் டீல் பண்ணும். ஓகேடா சார். வணக்கம் சார். என்ன முரளி? ஓகே, பறக்க ஓடி வர. அஃபிஷியலா அன்அஃபிஷியலா? ஆஃபீஸ் மேட்ரு தான் சார். அண்ணா அன்அஃபிஷியலாக தெரிஞ்சுக்கிட்டேன். உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க முடியல, அதான் ஓடி வந்தேன். அதுக்காக தானே மொழி நாங்கள் உங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். சொல்லுங்க. அர்ஜுன் தப்பு நான் சொல்லி தானே சார் அவனை வெளியே அமிச்சிங்க. ஆமாம், அவனுக்கு என்னப்போ? அவனுக்கு என்ன? அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான். நம்ம தொழிலாளிகளுக்கு தான் அவன் மேலே இருக்கிற விசுவாசம் இன்னும் குறையில. அடிக்கடி அவனை சந்திச்சு மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. யார் அப்படி மீட்டிங் போடுறது?
கேஷவ், சீதாபதி, ஹரிஹரன், இப்ப புதுசா வேலைக்கு சேர்ந்த அந்த மூர்த்தி, இவங்க எல்லாருக்கும் நம்மளை பத்தி தப்பு தப்பா சொல்லித்தர அந்த அர்ஜுன், நம்மளை பத்தி கெட்ட எண்ணத்தை உருவாக்குறான் அவங்க கிட்ட. நம்ம கம்பெனில வேலை பார்க்க அவங்களுக்கு பிடிக்கலையா, இவனுங்களும் அவங்க கிட்ட போய் சேர்ந்துடுறேன்றானுங்க. இந்த அர்ஜுன் தான் ஆரம்பிக்கிற கம்பெனிக்கு வேலைக்கு சேர்த்துக்கிறேன்றான் அவங்கள. அது வரைக்கும் இவனுங்களை நம்ம கம்பெனில இருந்து வேவு பார்க்க சொல்றான். அதுக்கு இவனுங்க தலையாட்டுறானுங்க. இதெல்லாம் என்னால தாங்க முடியல முதலாளி. துரோகிங்க, பிளாக்அவுட்ஸ் என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு அவனுக்கு வேவு பார்க்கறாங்களா? என்ன தைரியம்? அந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் வேலையை விட்டு தூக்கணையா? உதாரணமா இருக்கும், அப்பதான் மத்தவங்களுக்கு பயம் வரும். எனக்கு எகென்ஸ்டா எவனும் வேலை பார்க்க கூடாது. இந்த பார், அந்த கூட்டத்தில் யார் யார் கலந்துக்கிட்டாங்களோ அவங்க பேரை நோட்டீஸ் போர்டில் போட சொல்லு. நம்ம கம்பெனிக்கு எகென்ஸ்டா வேலை பார்த்தாங்கன்னு சார்ஜ் ஷீட் போட சொல்லு. மேனேஜர் கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு போ. சரி சார். ஆபீஸ் போலையா நீ? இதோ கிளம்பிட்டு இருக்கேன் மாமா. அத்தையும் நம்ம வீட்டை விட்டு போயிட்டாங்க. ரம்யாவை முழுசா நம்பி விட்டுட்டு போக முடியல. அவ சின்ன பொண்ணு, அவ உங்களை பொறுப்பா கவனிப்பாளான்னு சந்தேகம். அதான் உங்களையும் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆபீஸ் கிளம்புறேன். கஷ்டம்தாம்மா, வீட்டையும் பார்த்துக்கிட்டு ஆபீஸையும் பார்த்துக்கிட்டு என் உடம்பையும் பார்த்துக்கிறேம்மா. உன் அத்தையும் பிடித்தான், எப்ப பார்த்தாலும் என்ன பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பா. அவளுக்கு ஏதாவது உடம்புக்கு வந்தா கூட என்கிட்ட சொல்லவே மாட்டான். மாமா, திரும்ப திரும்ப ஏன் அதை பேசுறீங்க? பேசலாமா? நான் இனிமே எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். நீதான் இருக்கிறியே, நான் எதுக்கு கவலை பண்ண? அதே மாதிரிதான் என் மாமாவை நம்பிதான் நானும் இருக்கேன். பெத்த அப்பா எங்களை வறுமையில தள்ளிட்டு போயிட்டாரு. ஆனா பெறாத அப்பா நீங்க என்ன ராணி மாதிரி வச்சிருக்கீங்க. ஆபீஸ் போற நேரத்துல எதுக்காம இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கிற? போ, நிம்மதியா போ. வரேன் மாமா. வா நீதா. அண்ணி, நல்லா இருக்கீங்களா? அண்ணி நல்லா இருக்கேம்மா. நான் ஆபீஸ் கிளம்பிட்டே இருந்தேன். நான் அப்பா கிட்ட தான் பேச வந்தேன். நீங்க போறதா இருந்தா போங்க. இல்ல, நான் இருக்கேம்மா, நீ பேசு. ஆனா அப்பாக்கு டென்ஷன் வராம பாத்துக்க. நான் பேச வந்தா அப்பாக்கு டென்ஷன் எதுவும் சொல்றீங்களா அண்ணி? அனிதா, நீ எங்கிட்ட பேசத்தானே வந்த? உட்காந்து பேசு. எப்படிப்பா இருக்கீங்க? பாரு எப்படி இருக்கேன்னு. ஒரு சிங்கம் ஓய்வெடுக்கிற மாதிரி இருக்குப்பா. அப்பா, மருந்து மாத்திரையெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறீங்களா? அபிராமி தான் கேட்கணும், என்ன அவதான கவனிச்சுக்கிறா? ஆமாம்மா, மருந்து மாத்திரை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி என் காலத்தை அவதான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறா. பாவம்பா, ஏன் அவங்களை கஷ்டப்படுத்துறீங்க? அவங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்காதீங்க. இதெல்லாம் அபிராமி தவிர வேற யார் பாத்துக்குவா? ஒன்னையும் சாதியும் கட்டி கொடுத்தாச்சு, நீங்க எல்லாம் அவங்க வீட்டுல இருக்கிறீங்க. எனக்கு அபிராமி தவிர வேற யார் இருக்கா? ஏன் அம்மா இருக்காங்களேப்பா. அப்பா, உங்களை எங்களுக்கு அடையாளம் காட்டினது அம்மா. அவங்கள நாங்க உங்களுக்கு அடையாளம் காட்டலாமா? நீங்க அவங்கள வெளியே விரட்டலாமா? நான் விரட்டலாமா? அவதான் என் தம்பி வீட்டுக்கு போறேன்னா போய்க்கொண்டு. அப்பா, இத்தனை நாள் இல்லாம அவங்க ஏன் இப்படி தம்பி வீட்டுக்கு போனாங்க? ஏன் இப்படி கோவப்படுறாங்க? 35 வருஷமா புருஷன் கிட்ட முகம் சுழிக்காதவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? ஏன் இப்படி பேசுறாங்கன்னு நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அப்படியே அவங்க கோவப்பட்டாலும் நீங்க உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டாமா?
அனிதா போதும், மாமாக்கு பிரஷர் ஏறிட போகுது. மருந்து கொடுக்கதான் நீங்க இருக்கீங்களே. கொஞ்சம் இருங்க, நான் அப்பா கிட்ட பேசிடுறேன். ஒரு புருஷன் பொண்டாட்டிய தொடர்ந்து இக்னோர் பண்ணிக்கிட்டு வீட்லயே இருந்து பேசாம இருந்தா அதை விட கொடுமை வேற என்ன இருக்கு? அப்படி உங்க குணம் தெரிஞ்சும் அவங்க உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஆனா நீங்க மன்னிக்க தயாரா இல்ல. என்ன ஈகோ இது? இதனால யாருக்கு என்ன லாபம்? உனக்கு இல்லாத ஈகோவா உங்க அப்பாக்கு இருக்கு? நான் சின்னவ, பக்குவப்படாதவ. அப்பா அப்படியா? இங்க பாருங்கப்பா, என் புருஷன் என்ன மதிக்கல, என்ன இக்னோர் பண்றாருன்னு சொன்னதும் உங்க முகம் செவந்து உங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. அவரை உடனே நியாயம் கேட்க வந்தீங்க. நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களே, அம்மா மட்டும் நல்லா இருக்கணும்னு ஏன் நினைக்க தோணலப்பா உங்களுக்கு? நீ எம்ஏல குறை சொல்றியா? குறை சொல்லப்பா, ஞாபகப்படுத்துறேன். இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு. ஆனா அதுக்காக அம்மா வீட்டை விட்டு வெளியே போலியே. அம்மா போய் அண்ணனை பார்த்தது தப்புன்னு நீங்க கோவப்பட்டீங்க. ஆனா அம்மாவை போய் அண்ணனை பார்க்கலையே. ஏதோ கடைக்கு போன இடத்துல அண்ணன் அம்மாவை பார்த்திருக்காரு. அண்ணனாதான் அம்மா கிட்ட வந்து பேசிருக்காரு. வேற வழி இல்லாம அம்மாவும் பேசிருக்காங்க. தாய் பாசத்தால ஏதோ தப்பு நடந்துச்சு. ஒரு தகப்பனா நீங்க மன்னிக்க கூடாதப்பா. இல்ல, அம்மா மேல தப்பு இருக்கிறதா எனக்கு ஒண்ணும் தோணல. அண்ணன் பண்ண தப்புக்கு அம்மா என்ன பண்ணுவாங்கப்பா? அனிதா, என்னமோ எல்லா தப்பு மாமா செஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க. கட்டின பொண்டாட்டி என்ன விட்டுட்டு இன்னொருத்தி கூட போய் வாழ்ந்துட்டு இருக்காரு. எனக்கு துரோகம் செஞ்சுட்டு போனவரை அத்தை தேடி போய் பேசியிருக்காங்க. இந்த விஷயம் மாமாக்கு தெரிஞ்சப்போ அவரு அத்தைய சத்தம் போட்டாரு. ஆனா அத்தை சண்டை போட்டாங்க. தப்பான காரணத்துக்கு மனைவி சண்டை போட்டா எந்த புருஷனால பொறுத்துக்க முடியும்? அண்ணி, நான் இது வரைக்கும் தப்பா கணக்கு போட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டேன்.